வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான வெங்காய தண்ணி சட்னி தான் பார்க்க போகிறோங்க. இது நிறைய மெஸ்ஸில் கொடுப்பாங்க. மெஸ்ஸில் சாப்பிட்டவங்களுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட்டு தெரியுங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செய்யறதுக்காக பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நம்ம பெரிய வெங்காயத்தை வச்சு தான் இந்த சட்னி செய்ய போகிறோம். வாங்க இனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கலையும். எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் போடுறோமோ அதே அளவுக்கு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிங்கன்னா அதே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி மட்டும்தான் நம்ம வதக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறட்டுங்க. இது ஆறிடுச்சுங்க. இதெல்லாம் மீதி எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்த போகிறோம். காரத்துக்கு தகுந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா சுருக்குனது தான் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டால் கூட போதுங்க. பொட்டுக்கடலை நிறையா சேர்த்துக்கூடாது. நாட்டு பூண்டுங்க, ஒரு 6-7 பல், சின்ன பல், அதனால் 6-7 பல் நாட்டு பூண்டு சேர்த்துறேன். மல்லி இலை, கொஞ்சமாக மல்லி இலை, அரை கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஊறினா தான் இது நல்லா அரைப்படும். அந்த அளவுக்கு புளி போட்டால் போதும். தேவையான அளவு கல் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப பருபரனும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியாட்டத்தை இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிச்சிக்கலாங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, 2 வரமிளகாய் சேர்த்துறேங்க. ஒரு அருகு கறிவேப்பிலை. இப்போ இதை சட்னியோடு சேர்த்துக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட இட்லி மேலே இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அடடா, சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.